வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 321.6 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு காப்பர் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா 2 விஷயங்கள் நம்ம முடிவு செஞ்சுருந்தோம். 320 கீழே வந்தால் மட்டும் செல் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா காப்பர் மார்க்கெட் ப்ரைஸ் ஆக்ஷனை வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா 322 அப்படின்ற இடத்துல நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்தது. 322க்கு மேலே ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பை போகலாமா வேணாமான்னு முடிவெடுக்கலாம்னு நினச்சிருந்தோம். ஓப்பன் ஆனதுலேருந்தே 322க்கு மேலேயும் கீழேயும் ட்ரேட் ஆகிருக்கு. இறுதியாக 322 சப்போர்ட்டாக வச்சு மேலே போக முயற்சி செஞ்சிருந்தாலும் முழுமையாக போக முடியாமல் 322.8 க்ளோஸ் ஆகிடுச்சு. மிகப்பெரிய ஏற்ற இறக்கம் எதுவும் இல்லை. ஆனால் ட்ரெண்டை பார்த்தா படிப்படியாக மேலே போன மாதிரி தெரிஞ்சிருந்தாலும் இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் மறுபடியும் 322 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் மறுபடியும் ஒரு குழப்பமான இடத்துல மார்க்கெட் ஓப்பனிங் கொடுத்துருக்கு. இதே இது ஓப்பனிங் 23.5 24 பக்கமாக இருந்திருந்தால் பிரச்சனை கிடையாது, நம்ம பையிங்க்கு சாதகமாக இருக்குன்னு ஓரளவாவது முடிவு பண்ணியிருக்கலாம். ஆனால் திருப்பியும் மார்க்கெட் 322 பக்கமாக ஓப்பனிங் கொடுத்து நம்மளை ஒரு மறுபடியும் சந்தேகத்துக்கு ஆளாக்குது. என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 2 விதமாக ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா அதிகமாக 322 பக்கமாக நின்னாச்சு. நம்மளும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி பார்த்துட்டோம். இனிமேல் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற நேரம் வந்தாச்சு. அதனால் 323.5க்கு மேலே போகிற சமயத்தில் பை பண்ணி 320.6 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. மார்க்கெட் 322லேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 320.5 உடச்சி கீழே வர சமயத்தில் செல் பண்ணி 323 ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அப்படியே 2 சைடு ரிவர்ஸாக பண்ணுறோம். ஏதாவது ஒரு பக்கம் மார்க்கெட் பிரேக் ஆகி மேலே போகிற சமயத்தில் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த ட்ரெண்டிலேருந்து அப்படியே நம்ம ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது தான் நம்மளுடைய திட்டம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.